இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளியை பிடிக்க டிஎஸ்பிக்கள் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைப்பு. திருவள்ளூரில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 7 நாட்கள் ஆகியும் பிடிபடாத குற்றவாளி. ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சிறுமியின் உறவினர்கள். கோவையில் 2019 பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. 7 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிப்பு. நாமக்கல் கிட்னி திருட்டு எதிரொலியால் தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு செய்ய மருத்துவத்துறை உத்தரவு. புகார்கள் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஊரக நலப்பணி இயக்குநர் ராஜமூர்த்தி ஆணை. மதுரையில் வரதட்சணை புகாருக்குள்ளான காவல் ஆய்வாளரை பிடிக்க தனிப்படை. காவலராக உள்ள பூபாலன் மற்றும் மாமனாரான காவல் ஆய்வாளர் வரதட்சணை கொடுமை அளித்ததாக புகார். கோவை மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ராணிப்பேட்டை, திருவள்ளூர், தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும். காஞ்சிபுரம், திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டின் நிதி உரிமை, மொழி உரிமைக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும். திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். தாவேக்கவுடன் அதிமுக கூட்டணி பேச்சு நடத்துகிறதா என்பதற்கு மறுப்பு தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் உத்திகளை வெளியில் கூற முடியாது என ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி. தாவேக்கவின் நிரந்தர எதிரியான பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கும் யாருடனும் கூட்டணி இல்லை. தாவேக்க கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. 2342 நிலை ஆசிரியர்களுக்கு வரும் 24ஆம் தேதி பணியாணை வழங்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. 2011 அப்புறமேட்டு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் நிரப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நம்மளோட பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு உள்ளபடி பெருமைக்குரிய ஒரு நாளாக அந்த நாள் அமையும். கிட்டத்தட்ட 2340 டீச்சர்ஸ் அன்றைக்கி நாங்கள் அப்பாயின்ட் பண்ண போகிறோம். காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதள கூட்டணி பீகார் மக்களிடம் கொள்ளையடித்தது. பிரதமர் நரேந்திர மோடி சாடல். பிரதமர் மோடி பாஜகவின் முகமாக இல்லாவிட்டால் 150 இடங்களில் கூட வெல்ல முடியாது. பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே கருத்து. காங்கிரஸைச் சேர்ந்த சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகலின் மகன் கைது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் செயின்ட் ஜான்ஸ் பள்ளியில் விஷம் குடித்த மாணவர் சிகிச்சை பலனின்றி மரணம். 2 பள்ளி பேருந்துகள் எரிக்கப்பட்ட நிலையில் 50 பேர் மீது வழக்கு. 2023-2024 ஆண்டில் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு 9741 கோடி ரூபாய் வருவாய். IPL மூலம் மட்டும் 5700 கோடி ரூபாய் கிடைத்ததாக தகவல். திருவள்ளூரில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில் தனிப்படை அமைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூரில் கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற 8 வயது சிறுமியை மர்ம நபர் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து போக்சோ வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சம்பவம் நடந்து 7 நாட்கள் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை சிறுமியின் உறவினர்கள் முற்றுகையிட்டனர். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை கண்டுபிடித்து கைது செய்யும் போராட்டம் தொடரும் என உறவினர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில் எஸ்பி கண்காணிப்பில் தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் கிட்னி திருட்டு சம்பவத்தின் எதிரொலியால் தமிழ்நாடு முழுவதும் கிட்னி திருட்டு குறித்து ஆய்வு செய்ய மருத்துவத்துறை உத்தரவிட்டுள்ளது.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வறுமையில் வாடும் விசைத்தறி தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் பணத்தேவை உள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் கிட்னி பறிப்பு நடப்பதாக புகார் எழுந்தது. கிட்னி தானம் செய்தால் 10 லட்சம் ரூபாய் வரை பணம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி இடைத்தரகர்கள் கிட்னி திருட்டில் ஈடுபடுவதாகவும் கூறப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த இடைத்தரகர் ஆனந்தன் தலைமறைவான நிலையில் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தலைமறைவான ஆனந்தன் பிடிபட்டால் மட்டுமே அவர் மூலம் கிட்னி திருட்டில் ஈடுபட்டுள்ள மற்ற இடைத்தரகர்கள் குறித்தும் தெரியவரும் என்று தனிப்படை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் கிட்னி இடைத்தரகர்கள் எங்கெல்லாம் செயல்படுகிறார்கள், எந்தெந்த தனியார் மருத்துவமனையில் சட்டவிரோதமாக கிட்னி பெறப்படுகிறது என்பது குறித்து மாவட்ட ஊரக நலப்பணி இணை இயக்குநர்கள் ஆய்வு மேற்கொள்ள தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் ராஜமூர்த்தி உத்தரவிட்டுள்ளார். கிட்னி விற்பனை செய்யும் இடைத்தரகர்கள், தனியார் மருத்துவமனைகள் தொடர்பாக ஏதேனும் புகார்கள் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் பரப்புரை பயணத்திற்கு செல்லும் வழியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை சந்தித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், விவரங்களை பதிவு செய்யலாம். விவசாயிகள் உடனான சந்திப்பில் என்ன நடந்தது? பாலவேல், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற பரப்புரை சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில மயிலாடுதுறை மாவட்டத்துல அவருடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு தற்பொழுது 4 நாள் சுற்றுப்பயணமாக திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்திற்கு இன்று வருகை தருகிறார். குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் வரையில் திருவாரூர் மாவட்ட எல்லையான அந்த கொல்லுமாங்குடி பகுதியில் விவசாய நிலத்தில் இறங்கி அங்குள்ள விவசாயிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். அப்பொழுது விவசாயிகள் தற்பொழுது அவர்களுக்கு தேவையான என்னென்ன தேவைகள், அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது என்ன சாகுபடியில் ஈடுபடுகிறார்கள், குறிப்பாக அரசின் சார்பில் வழங்கப்படும் திட்டங்கள், குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்பது குறித்து அவர்களிடம் கேட்டறிந்தால், அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மானிய திட்டத்தில் வழங்கப்படும் என்பது குறித்தும் அவர்களிடம் உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து நேரடியாக கொல்லுமாங்குடியில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு என்பது அதிமுக சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கொல்லுமாங்குடி பகுதியில் ரோடு ஷோ என்பதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடந்து மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து இன்று நன்னிலம் மற்றும் திருவாரூர் 2 சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை என்பது மேற்கொள்ள இருக்கிறார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க முயன்ற ஜேசிபி வாகனத்தின் மீது ஆம்னி பேருந்து மோதியதில் 12 பேர் காயமடைந்தனர். திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வந்த ஆம்னி பேருந்து மதுராந்தகம் அருகே ஐயனார் கோவில் என்ற இடத்தில் சாலையை கடக்க முயன்ற ஜேசிபி வாகனம் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஆம்னி பேருந்தில் இருந்த 12 பயணிகள் காயமடைந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சென்னை பெருங்களத்தூரில் சாலையில் நடந்து சென்ற மூதாட்டியிடம் 6 சவரன் நகை பறிக்கப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மே 31ஆம் தேதி ஜெயலட்சுமி என்ற 67 வயது மூதாட்டியிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் நகையை பறித்து சென்றனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் 70க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து செங்கல்பட்டைச் சேர்ந்த கோபி, புதுக்கோட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகியோரை கைது செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மின்கசிவு காரணமாக கூரை வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பசுமாடு பரிதாபமாக உயிரிழந்தது. செல்வம் என்பவர் வீட்டின் பின்புறம் தற்காலிகமாக கூரை அமைத்து குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். இந்த கூரையில் அதிகாலை நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டு பசுமாடு 50,000 ரூபாய் ரொக்கம், 3 சவரன் நகை, குழந்தைகளின் பள்ளி சான்றிதழ்கள் என அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமடைந்தது. வாடகை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி சேலம் வஉசி பூ மார்க்கெட் வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வஉசி பூ மார்க்கெட்டில் 300க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மார்க்கெட்டை குத்தகைக்கு எடுக்க யாரும் முன்வராததால் மாநகராட்சி நிர்வாகமே நேரடியாக பூ வியாபாரிகளிடம் சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை முன்தொகையும் மாதந்தோறும் 20,000 ரூபாய்க்கு மேல் வாடகையும் செலுத்தச் சொன்னதாக கூறப்படுகிறது. இதனை ஏற்க மறுத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி பூ வியாபாரிகளின் கோரிக்கைகள் குறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.